உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஆர்டிஸ்ட் அவங்களோட தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். அதாவது தாய்க்ளே ஆர்டிஸ்ட்டு. நிறைய வந்து இவங்க வந்து தாய்க்ளேயில் வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோரோவர் என்னென்னா அவங்க வந்து நம்மளுடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. எப்படி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க, அப்புறம் எப்படி இதை லேர்ன் பண்ணாங்க, இதனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம பண்ணி இதை வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கேரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும், என்ன மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய தகவல்களை வந்து நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மேடம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வருஷமாச்சு பார்த்தவங்கள. ஆமா, 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஒர்க்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து ஆக்சுவலா நான் வந்து நம்மளோட சேனல்ல ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை பற்றின இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். நாட் ஓன்லி பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் இல்லாமல் எல்லா ஃபீல்டில் இருக்க ஆர்டிஸ்ட்டையும் கவர் பண்ணணுங்கிறது தான் அந்த செக்மெண்ட்டோட நோக்கம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு வந்து உங்களுடைய தாய்க்ளே ஒர்க்கை பற்றி பேசலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து இல்லஸ்ட்ரேஷன், அப்புறமா வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்ட் பெயிண்டிங், அப்புறமா தஞ்சாவூர் பெயிண்டிங், இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் எடுத்தேன். ஒரு வித்தியாசத்துக்காக சரி நம்ம இப்போ வந்து தாய்க்ளே ஆர்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் ஞாபகம் வந்தது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ தாய்க்ளே ஆர்டிஸ்ட்டுன்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இவங்க தான் லலிதா மேடம். இவங்க தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. அவங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே மேடம், இப்போ நீங்கள் வந்து உங்களோட நேட்டிவ் எது? எனக்கு கேரளா. ஸோ அங்கேருந்து சென்னை நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் ஒரு 8 years பேக் வந்தோம். முன்னாடி வந்தீங்க. ஆமாம். எப்படி உங்களுக்கு இந்த கிராஃப்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்தது? இங்கே வந்து நான் என்னோட டாக்டரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகே. அவள் வந்து ஃபிஜியில் இருக்கா. ஃபிஜி சொல்கிறது ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடுவில் இருக்கப்பட்ட ஒரு ஐலண்ட். சரி, அங்கே நீங்கள் போயிருந்தீங்க? அங்கே வெக்கேஷனுக்காக போயிருந்தேன். அங்கே 4 months இருந்தேன். அப்போ அங்கே சும்மா போர் அடிக்கிறதே சொல்லிட்டு பார்த்தோன்னே அங்கே எல்லாரும் கிளே ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தாய் கிளே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே எல்லாமே தாய்லாந்து அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ பண்ணிட்டு இருந்தோடனே சரி சொல்லிட்டு அங்கே அது பண்ணதுக்கு ஆரம்பிச்சு இந்த கோர்ஸில் போயிட்டு சேர்ந்துண்டு. அப்போ 4 months இருந்ததுனாலே அங்கே 4-5 டைப்பு படிச்சுட்டு வந்தேன். என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? அங்கே வந்து பனானா ட்ரீ கற்றுண்டு, அதுக்கப்புறம் ரோஸ் கற்றுண்டு, வாட்டர் லில்லி, அதுக்கப்புறம் பியோனி கற்றுண்டு, அதுக்கப்புறம் பின்ன கட்டலியா, அது நிறைய ஃப்ளவர்ஸ், ஒரு 10-15 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கற்றுண்டு. அது தவிர ஃப்ளவர்ஸ் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ், அது ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிண்டு. ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து போன்சாய் அதெல்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் கற்றுண்டு. போன்சாய் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா, போன்சாய் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ரொம்ப போன்சாய் நல்லா இருக்கும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்ட போது அந்த கிளே ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே லேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே அங்கே தான் கிடைச்சது. ஆமாம். ஸோ அந்த மெட்டீரியல் இப்போ நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்கா? இப்போ அவைலபிளாக இருக்கு. முதல்ல இல்லை, முதல்ல கிடைக்காத இருந்தது. அங்கே யாராச்சும் வரதானா கிடைக்குமா இருந்தது. அதுக்கப்புறம் பேங்காக்ல இருந்து கிடைக்குமா இருந்தது, சிங்கப்பூர்ல இருந்து கிடைக்குமா இருந்தது. அங்கே யாராவது வரப்பட்டவே கொடுத்துட்டு இப்போ இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஆன்லைனில் உங்களுக்கு தாய்க்குள்ளேயே அவைலபிளாக இருக்கு. அதில் அதுக்கு வேற டைப்பு 3-4 டைப்பு கிளே கூட இங்கே அவைலபிளாக இருக்கு. சரி, நீங்கள் நிறைய ஃப்ளவர் வெரைட்டிஸ் சொன்னீங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே அது என்ன ஃப்ளவர்ஸ்ன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. முதல்ல நம்ம அது என்னென்ன ஃப்ளவர்ஸ்ன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பாக. இதெல்லாம் நீங்கள் பண்ண ஃப்ளார்ஸா மேடம்? இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ரியலாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. எல்லா ஃப்ளார்ஸுமே வந்து நேச்சுரலாக இருக்குது. இப்போ நான் அப்படியே உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ளார்ஸும் காட்டுறேன். அப்புறம் அவங்க வந்து ஒரு ஃப்ளார்ஸ் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பண்ண ஒர்க்ஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மார்னிங் க்ளோரியெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது மேடம். ப்ளூமேரி அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஓகே மேடம், நீங்கள் வந்து இப்போ வந்து என்னென்ன ஃப்ளார்ஸ்ன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா நீங்கள் பண்ணியிருக்கிறது? ஆமாம், இது வாட்டர் லில்லி. ஓகே, வாட்டர் லில்லியில் வந்து எல்லா கலரும் பண்ணியிருக்கீங்க இல்லையா? 2-3 கலர் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து லோட்டஸ். லோட்டஸ் பட் இருக்குது, அதுலேயே லீஃப் இருக்குது. ரொம்ப ரியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து சன்ஃப்ளவர், அதோட லீஃப் எல்லாமே இருக்குது. சரி. இது ஹைபிஸ்கஸ், அதுலேயே 2-3 கலர் பண்ணியிருக்கேன். ஓகே. இது ரோஸு,
ரோஸ்லேயே 3-4 டைப் கலர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து பெங்களூர் ரோஸ்லாம் நம்ம வெதருக்கு வரவே வராது. பட் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து டேஃபோடில்ஸ். ஓகே. இது ரொம்ப அழகாக இருக்கே மேடம். இது என்ன ஃப்ளவர்? இது ஒரு ஆர்கிட். ஓகே. இது டெய்சி. டெய்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆமாம். இது வந்து அரளி சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். அது ப்ளூமேரியா. இது வாடாமல்லி. அதை 2-3 கலர் பண்ணி. ஓகே. வாடாமல்லியில் யூஸ்வலாக அந்த பர்பிள் மட்டும் தான் பார்த்துருப்போம். ஒயிட் இருக்கா வாடாமல்லியில்? ஓகே. இது வந்து என்ன மல்லியா? இது ஜாஸ்மின். குண்டு மல்லி. ஓகே. இது டைகர் லில்லி. ஓகே. இது ரொம்ப அழகா இருக்கு மேடம். ஜினியா வந்து ரொம்ப பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. அதுல நிறைய கலர்ஸ் பண்ணிருக்கீங்க போல. ஆமா. எல்லா கலர்ஸ் பண்ணிருக்கிறதுல. ஓகே. இது வந்து ஆந்தூரியமா. இது பியோனி. பியோனி. இது மார்னிங் க்ளோரி. அது எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு. ஆமா, மார்னிங் க்ளோரி. ஆமா. இது வந்து அடேனியம். அடேனியம். இது ரோஸே வந்து ஒரு டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட்ல பண்ணிருக்கீங்க இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணிட்டு. ஓகே. இது கேட்டிலியா. ஓகே. ரொம்ப அழகா இருக்கு. எல்லா ஃப்ளவர்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பண்ணிருக்கிறது கீழே அந்த தெர்மோகோல் பால்ஸ் போட்டு கிளாஸ் இதுல பண்ணிருக்கிறது. இது சொல்லுங்க மேடம். இது கிளாடியோலஸ். ஓகே. நல்லா இருக்கு. 3 கலர்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல அந்த அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்ணிருக்கிறதுமே ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது என்னது அந்த ட்ரீ வந்து? இது பைன் ட்ரீ. ஓகே. பைன் ட்ரீ. அந்த கீழே இதெல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது மேடம். வியூவர்ஸ்க்காக வந்து இவ்வளோ அழகாக வந்து நீங்கள் டிஸ்பிளே எடுத்து வச்சுருந்தீங்க இன்றைக்கி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க கற்றுட்டு வந்துட்டு சென்னையில் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. சென்னையில் வந்த பிறகு இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணீங்களா? ஆமாம். வேறு 2-3 பேர்கிட்ட கூட படிச்சு. ஓகே. படித்ததுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடியே நமக்கு எல்லாம் தனியே பண்ண முடியாது. இது 2-3 பேர்கிட்ட பிடிச்சி வந்து படிச்சு. ஓகே. ஒரு 8 டீச்சர்ஸ்டேருந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் நானே கிரியேட் பண்ணி நானே பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நீங்க வந்து ஃப்ளவர்ஸ் இல்லாம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட அதுல பண்ணிருக்கீங்க இல்லையா? என்னென்ன ஃப்ரூட்ஸ் பண்ணீங்க? அது வந்து ஆரஞ்சு பண்ணியிருக்கேன், அப்புறம் லெமன் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரி பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ராபெரி. ஓகே. அப்புறம் வேற என்ன பண்ணிருக்கீங்க? இது பனானா ட்ரீ. இதுல பனானாலாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரியலாக ஒரு பனானா பார்த்த ஒரு இதுதான் தொட்ட மாதிரி அதுவே அதே மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அந்த இதில் வந்து காய் அந்த ஃப்ளாரில் கூட அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த உள்ள அந்த தெரியறது கூட இல்லை, அந்த ஃப்ளார் தெரியறது கூட அழகாக இருக்குது. இது குட்டி குட்டியான இதெல்லாம் இதில் வந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, நேச்சுரலாக இருக்கு. அந்த பழுத்து போன இலை கூட நீங்கள் அந்த ஒரு எல்லோயிஷாக பண்ணி வச்சிருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கீழே குட்டி குட்டி சரி. ஓகே. இந்த ஆரஞ்சு டீ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மேடம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரியலாகவும் இருக்குது. இப்போ இந்த மினியேச்சர் ஆரஞ்சுன்னு கிடைக்குது இல்லையா நமக்கு, இதில் கூட சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டி ஆரஞ்சஸ் கிடைக்குது. அந்த இது போலயே இருக்குது, ரியல் போன்சாய் மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த தோலோட அந்த ஸ்கின்னுடைய டெக்ஸ்சரு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. க்ரீனாக உள்ளது, பழுக்காத்தது எல்லாமே இருக்கு. எல்லா டைப்பும் இதுலயே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வேற அதுல ஒரு கிளாஸ் டோர் போட்டு வேற அதை நல்லா சேஃப்டியா வச்சிருக்கீங்க. ஃப்ளவர்ஸ்லாம் கூட நம்ம அந்த ஆரஞ்சு ஃப்ளவர்ஸ்லாம் கூட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கு, குட்டி குட்டியான வெள்ளை கலர்ல. ரொம்ப ரியலா இருக்கு மேடம், நல்லா பண்ணியிருக்கிறீங்க. போன்சாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரிஜினல் போன்சாய் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். அது இல்லாமல் நம்ம ஃப்ளாட் சிஸ்டத்தில் வந்து போன்சாயை வந்து வளர்க்குறதே ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான போன்சாய் நம்ம பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணிக்கிட்டோம், நம்மளே ஓனாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் வேற என்ன நீங்கள் ஓனாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க? இலச்சாப்பாடு சவுத் இந்தியன், அதாவது மினியேச்சர் ஃபுட்ஸ். மினியேச்சர் ஃபுட் அதுலேயே இலச்சாப்பாடுனா சவுத் இந்தியன் இலச்சாப்பாடு பண்ணியிருக்கேன். ஓகே. நார்த் இந்தியன் தாலி அது பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது வச்சிருக்கேன், நல்ல வெஜிடபிள்ஸ் தான் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா இப்போ அந்த மினியேச்சர் ஃபுட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு ஆமா, இப்போ அது ஒரு பெரியதா இருக்கு. நிறைய பாத்தீங்கன்னா இப்ப gift கூட கொடுக்குறாங்க. gift ரிட்டர்ன் gift எல்லாம் நிறைய வாங்கிட்டு போறோம். சரி. அதுல வந்து எல்லா டைப் ஸ்வீட்ஸ், காரம் எல்லாமே அதுல க்ளீன் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸோட எல்லாம் மினியேச்சர் பண்ணுறாங்க. அதெல்லாம் எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கிட்டு போறோம். நம்மளோட இன்னொரு செக்மெண்ட் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சீரீஸ்னு ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து டுட்டோரியலாக நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எங்களோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் வந்து அதில் வந்து ஏதாவது செஞ்சு காட்ட முடியுமா அந்த மினியேச்சர்? ஓகே, வெயிட் பண்ணுங்க. இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்ல இவங்களுடைய ஹேண்ட் ஒர்க்ஸ் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே மேடம், இப்போ வந்து நீங்கள் இப்போ கற்றுக்கிட்ட பிறகு இது ஏதாவது நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை கிளாஸஸ் எடுக்கிறீங்களா? என்ன மாதிரி நீங்கள் கிளாஸ் கிளாஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு அது வீட்ல இருந்தே எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு ஆபீஸ் எல்லாம் தேவையில்லை. அதாவது நம்ம ப்ராப்பரா வந்து கிளாஸ் ஒரு இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி இல்லாம நம்ம வீட்லயே கொஞ்சம் இடம் போறோம். நம்ம டைம் வீட்டு வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் பாஸ்தா மிஷின் தேவைப்படும் நமக்கு. பின்ன இந்த கட்டர் வெயினர் எல்லாம் வேணும். பின்ன நமக்கு அந்த ஆயில் கலர் பெயிண்டிங் கலர்ஸ் வேணும். கிளேயும் வேணும். இந்த நமக்கு வீட்ல இருந்தே நமக்கு டீச் பண்ணிக்கலாம். நம்ம வேணா கூட சேல் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க வந்து சொன்னீங்க அந்த பாஸ்தா மிஷின், வெயினர் கட்டர்லாம் சொன்னீங்க. சோ ஒரு ஃப்ளாருக்குமே வந்து இந்த வெயினர்ஸ் கட்டர்ஸ் வந்து மாறும் இல்லையா? வெயினர்ஸ்ங்கிறது அந்த ஃப்ளாரோடைய மேல என்ன மாதிரி அவுட்லைன் மாதிரி பிளஸ் அந்த லீவ்ஸ்ல இருக்கிற அது அதை வச்சு கட்டரும் அந்த பெட்டல் ஷேப் கட் பண்றதுக்கு தேவையானது. சோ அது ஒரு ஃப்ளவருக்குமே நமக்கு மாறும். ஒரு ஃப்ளவரோட கட்டரும் வெயினரும் இன்னொன்னு யூஸ் பண்ண முடியாது. ஆமா, பண்ண முடியாது. நேச்சுரலா இருக்காது. சோ நமக்கு பாஸ்தா மிஷின் மட்டும் தான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட். அப்புறம் அந்த ஃபில்லிங் டூல்ஸ் எல்லாம் கூட நமக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட். சோ கிளேயும் கலர்ஸ் அப்புறமா வெயினர்ஸ் அண்ட் கட்டர்ஸ் மட்டும் அகைன் நம்ம வந்து ஃப்ளார்ஸ் பண்ண மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனா ஒரு டைம் நம்ம வாங்கிட்டோம்னாலே அடுத்தடுத்து அந்த ஃப்ளார்ஸ்க்கு நமக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மினிமமா வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு தாய்க்கிலே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கத்துக்கிறாங்களோ இல்ல அவங்க சேல் பண்ண போறாங்களோ, மினிமம் மெட்டீரியல் வந்து எவ்வளவுக்கு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்? அவங்களுக்கு என்ன பாஸ்தா மிஷின் மஸ்ட். ஆமா, டூல்ஸ் மஸ்ட். ஓகே. அப்புறம் வந்து ஆயில் பெயிண்ட் வச்சு எல்லாம் சேர்த்து ஒரு 3000 4000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். இனிஷியலா அவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மாறும்போது நம்ம கட்டர் அண்ட் லைனர் மட்டும் மாத்தணும். ஒன்ஸ் நீங்க வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதே டீச் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு அட் எ டைம்ல ஒரு 4 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பண்ணிக்கலாம். சோ வீட்ல இருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா முடியும். ஹோம்வொர்க் கொடுத்தா அவங்க வீட்ல போய் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம வீட்ல வந்து அசெம்பிள் பண்ணி கொடுக்கறோம். ஓகே, அவ்வளவுதான். எல்லாமே நம்ம வீட்ல வந்து பண்ணறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பனானா ட்ரீ பண்ணறோம். நிறைய பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஒரு 10-20 பனானா பண்ணி கொடுத்து ஒன்னு அசெம்பிள் பண்ணி காட்டி கொடுத்தா மீதி வீட்ல போயிட்டு அவங்க எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அசெம்பிள் பண்ணறோம். அதே மாதிரி லீஃபும் அதே மாதிரி தான். ஒரு 11-12 லீவ்ஸ் இருக்கும் ஒரு பனானா ட்ரீல. நம்ம 4 பனானா லீஃப் கத்து கொடுத்தானா மீதில அவங்க வீட்ல போய் பண்ணிட்டு வருவாங்க. சோ இத வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து பண்ண முடியும். எப்படி வந்து இப்ப பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது நம்ம இப்ப மெட்டீரியல் காஸ்ட் இல்லாம எவ்வளவு வந்து நம்ம வந்து மேல லாபம் வச்சு எவ்வளவுக்கு நம்ம சேல் பண்ண முடியும்? இதுக்கு வந்து ஃபேன்சி பிரைஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட இதுக்கு மெட்டீரியல் எவ்வளவு ஆகாட்டா கூட நம்மளோட டைம், லேபர் தான் நம்மளோட பேஷன்ஸ். ஆமா இல்லையா? இது ஸ்ட்ரெயின் இல்லை, சின்ன ஒர்க் தான். ஆனா டைம் ரொம்ப மைனூட் ஒர்க் ஸ்கில் தான். அதனால நமக்கு கொஞ்சம் நல்லா தான் லாபம் வாங்கி பண்ணுவோம். ஆனா எல்லாரும் பார்த்துட்டு வாங்கிட்டு தான் போறோம். ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு வாங்கிட்டு. நம்ம வாங்குற நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட நமக்கு வந்து ஒரு டபுள் டைம் வச்சு நம்ம வந்து டபுள் டைம் இல்ல அதுக்கு மேலே வேலையை கூட வச்சு விற்க முடியும் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். கண்டிப்பா படிச்சவங்க ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா இப்போ நமக்கு வந்து நீங்க இந்த கிளேயை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆஃபீஸ்ல கூட நிறைய வந்து இப்போ நேச்சுரல் ஃப்ளார்ஸ் வைக்கிறாங்க. பட் நேச்சுரல் ஃப்ளார்ஸ் வைக்கும்போது என்னன்னா நம்ம ஒரு டைமும் வந்து ஃப்ளாரை வந்து வாங்க வேண்டியிருக்கும். அது 2-3 நாள்ல வாடியும் போயிடும். மேக்ஸிமம் ஒரு 1 வீக் நம்ம மெயின்டைன் பண்ணா கூட அதுக்கப்புறம் நம்ம அகைன் வி ஹேவ் டு பர்ச்சேஸ் அந்த மாதிரி இருக்கு. ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும். எல்லாம் அழுகி போச்சு, பூ இதாக இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ளஸ் காஸ்ட் வந்து நமக்கு நேச்சுரல் ஃப்ளவர்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப காஸ்டா இருக்கும். எல்லா சீசன்லயும் கிடைக்கும் வேற சொல்ல முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து இந்த தாய்க்கிளே ஆர்ட் வந்து நம்ம டிஸ்ப்ளேக்கு வச்சோம்னா எல்லாரும் வாங்கிட்டு போறோம். ஓகே. அது நீங்கள் வாரத்துல ஒரு டஸ்ட் ஃப்ரீ ஆக்கணும். மெயின்டெனன்ஸ் தண்ணி படக்கூடாது, வெயில் படக்கூடாது.
அப்படியே இருந்தானா நல்ல லைஃப் இருக்கு நல்ல லைஃப் இருக்கு. நீங்கள் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா இது வந்து டச் அப் பண்ணினா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன் கேஸ் நம்ம வேணும்னா நம்ம பாக்ஸ் மாதிரியும் பண்ணி பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பனானா ட்ரீ எல்லாம் அந்த மாதிரி நல்ல ஒகேஷனுக்கு எல்லாம் வரும்போதெல்லாம் வாங்கிட்டு போறோம். அப்புறம் பூஜை எல்லாம் வருது, வரலட்சுமி விரதம், நவராத்திரிக்கு எல்லாம் வரலட்சுமியும் வந்து வாங்கிட்டு போறோம். ஏன்னா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெதர் பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் ஹாட்டா தான் இருக்கும். ஆமா. சோ அப்படி எல்லாத்தையுமே ஏசி இப்ப இல்லாம நம்ம எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இந்த ஃபிளார்ஸ் வந்து நமக்கு மெயின்டைன் பண்றது ஈஸியா தான் இருக்கும். டஸ்ட் ஃப்ரீ தான் நமக்கு ரொம்ப. நீங்க ஷோகேஸ்ல வெச்சுக்கலாம். சோ இந்த கிளே வந்து நமக்கு வெயில்னால மெல்ட் ஆகுறது அந்த மாதிரிலாம் ஒன்ஸ் ஹார்ட் ஆச்சுன்னா அது ஹார்டா தான் இருக்கும். சோ நமக்கு இப்ப டஸ்ட் பட்டதுன்னா லைட்டா பிரஷ் வச்சு நீங்க தண்ணி படக்கூடாது. ஸ்பாஞ்சால நீங்க வந்து டச் அப் பண்ணினா போறோம், சரியா இருக்கும். அந்த டஸ்ட்டை தட்டி ஆயில் பெயிண்ட் இருக்குது அது ஒண்ணு டச் அப் பண்ணினா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கலர்ஸ் ஃபேட் ஆச்சுனா அகைன் நம்ம டச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா தனியா பேட்ச் மாதிரி அது தெரியாது. அது நம்ம நல்லா பார்த்து பண்ணணும். ஓகே, சரி. இப்போ வந்து இது நீங்க இப்ப சொன்னீங்க ஒரு பிசினஸாவோ இல்ல ஒரு கிளாஸ் டீச்சிங்காவோ பண்ணும்போது அவங்க வந்து எவ்வளவு வந்து லேர்ன் பண்ணிக்க வேண்டியிருக்கும்? ஏன்னா ஒரு கிளாஸ் அப்படி பண்ணிட்டு எல்லா கிளாஸோட ஐடியாஸும் உங்களுக்கு வருமா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு மாடலுக்கு ஒன்னொன்னு லேர்ன் பண்ணிக்கிறது? இல்ல, அது வேண்டாம். ஒரு மினிமம் ஒரு 8 எண்ணமாவது படிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டீச் பண்ண முடியும். ஏன்னா மெயின் வந்து உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரியணும். ஓரளவு மைன்யூட்டா உள்ள டெக்னிக்ஸ் தெரியணும். அதெல்லாம் இருக்கு. அது வந்து ப்ராப்பரா நம்ம ஒரு கிளாஸ்னு போனா அது நம்ம கத்துக்க முடியும். சோ அந்த கத்துக்கிட்ட பிறகு அவங்களால ஓனா கிரியேட் பண்ணிக்க முடியுமா? இல்ல, 4-5 எண்ணமாவது கத்துக்கணும். ஒண்ணு கத்துனதுனாலே உங்களுக்கு ஒரு பனானா ட்ரீ கத்துனதுனால இத்தனை ஃப்ளவர்ஸும் பண்ண முடியாது. ஒரு டெக்னிக் இல்லையா? நீங்க கொஞ்சம் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த இதோட உங்களுக்கு கட்டரம் வெயினாவே அவைலபிளா இருக்கும். கிளே வாங்கினா உங்களுக்கு ஓனா பண்ணிக்கலாம். சரி. ஸோ நம்ம அப்போ அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்க எத்தனை பேர் வந்து இது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து இது வந்து எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து எப்படி நம்ம வந்து அதை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இதை வந்து நம்ம பண்ணி சேல் பண்ணலாம், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிட்டீங்க நீங்கள். இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நம்ம வந்து பண்ண முடியும்? ஃப்ளார்ஸ் நம்மளோட டைம் அனுசரிச்சுட்டு நான் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். சரி, அதாவது ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ரீ டைம் இல்லையா? ஃப்ரீ டைம்ல சிலப்போ மார்னிங்ல ஒரு 10-10:30 அந்த டைத்துல ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நைட் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நமக்கு ஜாஸ்தி டைம் இருக்குன்னா ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுவேன். சோ எவ்வளவு டைம் அதை எடுத்துக்கணும் அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க. இப்போ ஒரு ஃப்ளார்ஸ்க்கு பார்த்தா எவ்வளவு ஹவர்ஸ் ஆகும் நமக்கு? மினிமம் ஒரு சின்ன ஒரு பஞ்ச் எல்லாம் ஒரு 5-6 கிளாஸ் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 டேஸ் ஆகும். 4 டேஸ் ஆகும். மினிமம் வந்து 4 டேஸ்னா நம்ம கொஞ்சம் காயஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு செட் பண்ண முடியும். 5 to 6 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈச் டே வந்து பண்ணனா ஒரு 4 to 5 டேஸ்ல நம்ம முடிக்கலாம். சோ ஃப்ரீ டைம்ல வந்து கண்டிப்பா வந்து இத வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு தோணுது. வந்து அது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க வந்து நிறைய பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரூட்ஸ் பண்ணீங்க, அப்புறம் வந்து மினியேச்சர் ஃபுட்டு சொன்னீங்க, போன்சாய் சொன்னீங்க, எல்லாமே சொன்னீங்க. ஸோ போன்சாய்லாம் சொல்லும்போது அது வந்து நிறைய டைம் எடுக்கும் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து ரியல் போன்சாய் வந்து நம்மளால நினச்சே பார்க்க முடியாது. அதுக்கு வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும், கேர் இருக்கணும், டைம் எல்லாமே நமக்கு வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் பீரியட்ல அதுக்கெல்லாம் வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த வெதரும் நமக்கு முக்கியமா தேவையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் போன்சாய் பண்ணி வைக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு அது ஆக்சுவலா ரியலாவும் இருக்கு, ஹேண்ட்மேடா பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ அப்படி நீங்க பண்ண ஒர்க்ல ரொம்ப அப்ரிஷியேஷன் பண்ண ஒர்க் வந்து எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, இது நல்லா இருந்தது, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிங்கிற ஒர்க் வந்து என்ன பண்ணுது? மோஸ்ட்லி எல்லாமே இல்ல நல்லா இருக்கு சொல்லுவா. இல்ல சில பேர் ரோஸ் ரொம்ப பிடிச்சது சொல்லுவா, பனானா ரியலா இருக்கு சொல்லுவா, சில பேருக்கு சக்குரா ட்ரீ சொல்லுவா. ஏன்னா சக்குரா வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்ல? சக்குரா ஃபேமஸ் சிங்கப்பூர்ல, பேங்காக்ல செரி பிளாசம் தான். அது ஒயிட். அது வந்து ஜாப்பனீஸ்ல கூட ஜாப்பனீஸ் ட்ரீ அந்த மாதிரி கூட சொல்லும்போது கூட ஒரு டைம்ல வந்து ஃபுல்லா ஃப்ளார்ஸ் மட்டும் தான் இருக்கும், லீஃப் கிடையாது. லீஃப் கொஞ்சம் பிங்க் இருக்கு, டார்க் பிங்க் இருக்கு, ஒயிட் இருக்கு, 3 கலர்ஸ் இருக்கு. பேங்காக்ல இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு. இப்போ வந்து இங்க கூட இருக்குது, ராஜஸ்தான்ல கூட இருக்குது. என்னோட பையன்லாம் போயிருந்தேன், அங்க கூட இருக்கு. சொன்னா போட்டோ எடுத்திருந்தேன். அப்ப அதுல லீவ்ஸ் நினைக்கிறேன். பெங்களூர்ல நான் பார்த்துருக்கேன், பேங்காக்ல இருக்கு, பேங்காக்ல இருக்கு, நிறைய இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு.
இப்போ அதில் இதில் 600-700 ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். லீவ்ஸ் வந்து பார்த்தா ஒரு 20-30 தான் லீவ்ஸ் இருக்கு, கொஞ்சம் பட்டும் இருக்கு. அது பார்த்து எல்லாரும் ரொம்ப ஐயோ எப்படி பண்ணீங்க பாருப்பா, கிட்டக்க போய் பாருப்பா, ஐயோ ரொம்ப இது சொல்லும்போது தான் என்ன தோணாத இவ்வளோ நல்லா இருக்கான்னு அப்போ நமக்கே ரொம்ப மகிழ்ச்சி வரும். யூஸ்வலாக அந்த செரி பிளாசமோ இல்லை சக்குராவோ சொல்லுவாங்க, ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருக்கு. கரெக்ட். ஆமாம். அதோட கீழே புத்தனோட சிலையை வச்சா நம்ம பண்ணிட்டு வைக்கும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ரீ வந்து நம்ம போன்சாயா தான் வளர்க்க முடியும். கண்டிப்பா அது நம்மளோட வெதருக்கு வரவும் வராது. பட் அது நம்ம அடிக்கடி பார்க்கணும் போது இந்த மாதிரி போன்சாயா வச்சு பண்ணும்போது நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் பெருசாவே பண்ணி ஒரு இதுக்குள்ள போட்டிருக்கேன், ஷெல்ஃப் தாட்டமா கட்டு கிளாஸ்க்குள்ள போட்டு வச்சதுனால டஸ்ட் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இவங்க அப்ப இருந்து சக்குரான்னு இருக்காங்க. அந்த செரி பிளாசம் சக்குரா அப்படிங்கிற அதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நமக்கு வந்து அந்த சக்குரா ட்ரீயை பற்றி அவங்க சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேடம் அந்த சக்குரா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக இப்போ இதுதான் வந்து அவங்க சொன்ன சக்குரா ட்ரீ. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு, ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, 700க்கு மேலே இருக்குது. ஓ 700 ஃப்ளவர்ஸ் இதில் இருக்குது. பட்டும் இருக்குது, ஒரு 50 எபோ பட் இருக்குது, ஒரு 20-25 தான் லீவ்ஸ் இருக்குது. அது டஸ்ட் பட்டாம இருக்கு, இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். ஓ கிளாஸ் டோர் மாதிரி ரெடி பண்ணி நீங்க வச்சிருக்கீங்க. சோ அப்படி வச்சிட்டா நமக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும். இது நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால இதே மாதிரி இது பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இப்போ அதுல டஸ்டே இல்லை. ஓகே. இதுல நிறைய வந்து நம்ம கொஞ்சம் பட் அப்புறம் ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பண்ணிருக்கீங்க இல்லையா, ஒரு மரம் மாதிரி. ஆக்சுவலாக வந்து அந்த சக்குரால ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ளவர்ஸ் வந்து வர 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 ஒரு லீஃப் வந்து உதிர்ந்துட்டே வரும்னு சொல்லுவாங்க. கடைசியில் வந்து எல்லா லீஃப்ஸும் போயிட்டு ஒன்லி வந்து ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் ரொம்ப அழகாக இருக்கு மேடம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து நிறைய இடங்கள்ல டிஸ்பிளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த டிஸ்பிளே வைக்கலாம்? ஆஃபீஸ் ரூம்ல எல்லாம் வைக்கலாம். ஓகே. ரிசப்ஷன்ல வச்சுக்கலாம், ஹோட்டல் ரிசப்ஷன்ல எல்லாம் வச்சுக்கலாம், ஐடி ஆஃபீஸ்ல எல்லாம் வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் வச்சுருக்கேன். நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வரும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் கல்யாணம் வச்சு வாங்கிட்டு போறேன். கொலுவில் எல்லாம் வைக்கலாம், நவராத்திரி கொலுவில் எல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி எல்லா நல்ல ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஆமா. ஸோ நம்ம வந்து ஒன் டைம் தான் இது பண்ற மாதிரி இருக்கு, ரேட் பிளஸ்ஸா நம்ம ஒரு டைமும் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன் டைம் நம்ம செஞ்சுட்டு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ல வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஐடியா. ஆக்சுவலா நம்மளே பண்ணி நம்ம ஹேண்ட்மேடா வைக்கும்போது நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க நினைச்சேன். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கிளேயை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பெயிண்டோட மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ இந்த ஏர்ட்ரி கிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கும், செஞ்சுட்டு அந்த மாதிரி பேக் பண்ணுவோம். அப்பதான் அதோட லைஃப் டைம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த கிளேயை பொறுத்த வரைக்கும் பேக் பண்ண வேண்டி இருக்குமா? பேக் பண்ணண்டா, இதை பேக் பண்ணண்டா. இது ஒன்ஸ் பண்ணினா அது உங்களுக்கு அது ஹார்ட் ஆயிடும். நீங்கள் நேச்சுரலாவே அது ஹார்ட் ஆயிடும். பின்ன நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு ஃப்ளவர் பண்ணா அது செட் ஆயிடும். அது பின்ன நீங்க வேற ஒண்ணுமே செய்யறதுக்கு தேவையில்லை, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சரி, சில கிளைலாம் நம்ம மேல வந்து வார்னிஷிங் போட்டுலாம் கொடுப்போம். அது மாதிரி இதுல ஒண்ணுமே கிடையாது. ஆயில் பெயிண்டோட ஷைனிங்கா இருக்கு. ஆயில் பெயிண்ட் போடுறதுனால உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கு. அந்த ஆயில் பெயிண்ட் கூட நான் வந்து இம்போர்ட்டட் கலர்ஸ் நல்லா இருக்கும். நம்ம கலர்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும். ஆமா, நம்ம கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும். சோ அது கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனா உங்களுக்கு நல்லா லாஸ்ட் பண்ணுது. நிறைய டைம் வரும் இல்லையா, கொஞ்சோண்டு தானே நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ நிறைய டைம் வரும். கண்டிப்பா வந்து இவ்வளவு கிரியேட்டிவா இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு மெடிடேஷன் எஃபெக்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு ஃபிளவர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா. ஏன்னா நம்ம அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுல பண்ணும்போது நமக்கு வேற ஒரு டென்ஷன் இருக்காது, ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும், ஒரு மெடிடேஷன் பண்ண எஃபெக்ட் இருக்கும். எல்லாமே கிரியேட்டிவிட்டிங்கிறது அதான். நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணோம்னா கடைசியில நமக்கு கிடைக்க போறது அந்த ஹாப்பினஸ் தான். சோ கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஃப்ரீ டைம்ல வந்து இது பண்ணும்போது மைண்டுமே நல்லா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுதான் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா. சோ இன்னைக்கு யாரும் வீட்டுல இருக்கப்பட்ட லேடிஸ்க்கு எல்லாம் இது பண்ணல, அவங்களுக்கு ஒரு இன்கம் ஆச்சு. அதுதான் இப்ப ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரொம்ப ஆபீஸ் ரூம் எல்லாம் தேவையில்லை, பண்ணிக்கலாம், கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஒரு 2-3 hours கிளாஸ் எடுத்தா கூட உங்களுக்கு போறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தாய்க்கிளையை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறீங்க.
கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் எல்லாமே கிடைக்குதுன்னு சொன்னீங்க. தாய்க்கிளை டூல்ஸ் ஆகட்டும், தாய்க்கிளை ஆகட்டும், பாஸ்தா மிஷின் ஆகட்டும், எல்லாமே வந்து இப்போ எப்படி தாய்க்கிளை ஆர்ட்னு போட்டோம்னா நமக்கு அதில் எல்லாமே வந்து ஸோ நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிக்கணும். பட் என்னன்னா ஒரு பக்காவா ஒரு கிளாஸ் போய் எடுத்து அந்த ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். டெக்னிக்ஸ் வந்து தெரியும். ஸோ எந்த பிஸ்னஸுக்குமே வந்து ஒரு ப்ராப்பரை வந்து நாலேஜபிளாக இருந்தால் தான் நம்ம அதில் மேலே கொண்டு சக்ஸஸாக பண்ண முடியும். ஸோ அதை பற்றின விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளார்ஸ் வந்து எல்லாருக்குமே நேச்சுரலாகவே ஃப்ளார்ஸ்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ப்ளஸ் நேரமும் இதை நம்ம வீட்டில் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு தாய்க்கிளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க தாய்க்கிளை ஒர்க்ஸில் வந்து லலிதா மேடம் தான் நம்ம வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி எப்படி பண்ணணும், இந்த ஃப்ளார்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்குது, இதனால என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எப்படி ஏர்ன் பண்ணலாம், எங்கெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய பேர் தாய்க்கிளை ஒர்க் கூட பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் அது பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்டில் தாய்க்கிளை ஆர்டிஸ்ட் அவங்க லலிதாவுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஷேர் பண்ணது கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்டில் இவங்க வந்து அந்த ஹேண்ட்மேடாக வந்து பண்ணி காட்ட போகிறாங்க. என்னென்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மினியேச்சர் ஃபுட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.